சூப்பரா இருந்ததுண்ணா. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஃபுல்லா கமர்ஷியலா சும்மா திக்கு தான் இருந்தது. ஒரு செகண்டும் போலீஸ் பிடிக்குமான்னு பார்த்து ஒரு மாதிரி டீசெண்டா இருந்தது, அபவ் ஆவரேஜ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. நல்லா இருந்துச்சு. ஒர்த்து வச்சுக்கலாம் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம், எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிரதர். நான் எதிர்பார்த்தேன், நல்லா இருந்தது, ஃபுல்ஃபில்லா இருந்தது. நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா தான். ஓகே, தனுஷ் சாரோட ஆக்டிங் எப்படி? அவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. மமிதா வந்து டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூட் ஆயிருக்கு. வில்லேஜ் சைடுல இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க, கேரக்டர் நல்லா இருக்கு. அதான் வில்லேஜ் சைடுல இருக்கிறவங்களுக்கு அந்த நிலம்லாம் வச்சிருப்பாங்க, அந்த இதெல்லாம் இப்ப இந்த சைடு கிடையாதுல, அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு, போலீஸா இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு அவர் ஆக்டிங். இல்ல இப்ப வந்து ஜென்சி பாப்பாங்களான்னு தெரியல, ஃபேமிலியா வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஸ்டோரி மூடா தான் இருக்கு, ஸ்லோவா தான் போகுது, நல்லா இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. தனுஷ்காக வந்து நான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. அது பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்தமே, சூப்பரா இருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா அந்த லோன் பத்தி தான். அது அதுல போற இன்ட்ரெஸ்ட், அதுல சரியா மெசேஜ் சொல்ல, அது அந்த மெசேஜ் தான் இருக்கு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. அதுல இவர் வந்து கொஞ்சம் ஃபன்னாவும் இருந்தாரு, இதுல சீரியஸா தான் இருந்தாரு. அவங்க தான் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப இல்லை அவங்களுக்கு தான் வந்தேன். ஆனால் இல்லை அவங்க அவ்வளோ. செகண்ட் ஹாஃப் ஃபைட் சீன்ஸ், ரொம்ப ஃபைட் சீன்ஸ் இல்லை, ஆனால் இருக்க ஃபைட் சீன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. லாஸ்ட் அதுவா அந்த திருடுறதை தான் சொல்ல வரான். அவர் திருடி கடைசியில் எப்படி பொழைக்கிறது தான் அந்த கதையை. பிச்சுட்டாருண்ணா அவரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரு பேங்க் லோன் வாங்கும் போது பார்த்து சைன் பண்ணி வாங்கணும், விஷயத்துக்கு சைன் போட்டு நம்ம தேவைன்றப்போ வாங்கிக்கூடாது பேங்க்லன்னு சொல்லியிருக்காங்க. அதான் மெயினாக பேசியிருக்காங்க. பேங்க் லோன் மட்டும் பார்த்து வாங்க. இல்லை அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி நல்லா பீக் மூமெண்ட் அப்படி கொண்டு போகிறாங்க, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்காக போயிடுச்சு. மெசேஜ் வந்து நான் அந்த ஒரு ஆக்டிங் பற்றி நம்ம கேட்கணுமா, சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆமாம், ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, லைக் இப்போ அவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எந்த லேகும் தெரியல, அந்த ஆக்டிங்கில் சூப்பராக பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த யூத்லேயே நம்ம பார்த்துருப்போம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எமோஷனாக அவர் வந்து செம்மையாக நடிக்கிறார், இதுலேயும் எமோஷனாக நடிச்சிருக்காரு, செம்மையாக இருக்குது. ஒரு அப்பா சென்டிமெண்ட் அதனால் வந்து ஒரு பையன் திருப்பியும் அவன் ஊருக்கு வரான். அதுக்கு மேலே சொல்ல விரும்பல. லைக் பெரிய நல்லா இருக்கு ஸ்டோரி, எல்லாரும் வந்து பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. லைட்டாக லேக், ஃப்ரண்ட்டில் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டைம் போகிறது எனக்கு என்ன 2 ஹாஃப்மே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஆக்டிங்காக தான் வந்தது. ஆக்டிங் ப்ளஸ் ஸ்டோரியும் நல்லா இருக்குது. ப்ளஸ் சின்ன கதை தான், ஆனால் ஒரு சின்ன கதையை ஒரு லோக்கல் டவுன் கதையை பெரிய லெவலில் சொல்லியிருக்காங்க தனுஷ் சார் வச்சு. நல்ல மெசேஜ் தான். பேங்க்ஸ் பற்றி பேசுனது எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மமிதாவோட ஆக்டிங் ஓகே தான் ப்ரோ. அவங்க பெரிய இது இல்லை, ஸ்பேஸ் இல்லை, பட் ஓரளவுக்கு கொடுத்த ஸ்பேஸில் அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க ஒர்க்கை நீட்டாக பண்ணியிருக்காங்க. நம்புறோம் போலீஸா அவரோட ஆக்டிங் ரொம்ப பக்காவாக இருக்கும், எப்போதும் போல செம்மையாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு என்கேஜிங்காக இருக்கு ப்ரோ, ஃபேர்லி என்கேஜிங்காக இருக்குது. இன்டர்வல் பிளாக் வந்து அந்த ஹிஸ்ட்ரி அந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது. அங்கங்கே செகண்ட் ஹாஃப் ஒரு பிட் லேக ஃபீல் பண்ணலாம், ஆனால் ஓவராலாக ஓரளவுக்கு என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி எமோஷனலாக ஆரம்பிச்சு அந்த செட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரீ இன்டர்வல் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும், அந்த பிளாக் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் சில ஹீஸ் சீன் மட்டும் கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு. தென் கொஞ்சம் டிப்பான மாதிரி தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் தனுஷ் சார் எப்பொழுதுமே பிரித்து மேய்வார், இதுலையும் நல்லா மேய்ஞ்சிருக்கு. மமிதா நம்ம டிவியில் அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இதில் வந்து ஒரு ராமநாதபுரத்து பொண்ணாக வாழ்ந்து அந்த வெயிலில் வச்சு செம்மையாக வேலை வாங்கியிருக்காங்க, நல்லா இருந்தது. அவங்களாம் எப்பொழுதுமே கை தேர்ந்த நடிப்பு தான், செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜிவி வந்து அசுரனில் வந்து சிவசாமியாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே இதில் கரசாமியில் செம்மையாக வச்சு செம்மையாக செஞ்சு விட்டுருக்காங்க. ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சது. ஆமாம், நான் செம்மையாக விக்னேஷ் ராஜ் ஸ்டைலில் செம்மையாக இருந்தது, செம்ம ஸ்கிரிப்பாக நல்லா இருந்தது. ஓவரால் எனக்கு ரெண்டுமே ஓகே தான், நல்லா இருந்தது. ரொம்ப திக் மூமெண்ட் தான், நல்லா இருந்தது. ப்ரோ படத்தில் விவசாயிங்க கஷ்டம், லோன் பே பண்ண முடியாமல் அவங்க படுற கஷ்டம், அந்த லோனையே அவங்க வாங்கினாங்க அந்த கஷ்டம். ஸோ அந்த லோன் அவங்க திரும்ப பே பண்ணோம்ல, அது அவங்க வழி இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக தனுஷ் ஹெல்ப் பண்ணுவார், அவங்கள ஹோல் லோன் பண்ணுவாங்க. சமக்காத ப்ரோ, நல்ல படம் நல்ல படம். அவர் ஆக்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபார்மஸோட பெயின் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ப்ரோ படத்தில். நல்லா கருப்பசாமி அந்த காடோட ஸ்டோரி வச்சு அப்படியே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ போரிங்காக எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் போகுது. லாஸ்ட் வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நல்லா முடிச்சுட்டாங்க. செம்மையாக இருந்துதுண்ணா. ஒரு செகண்டும் பயந்துனே இந்த இவெல்லாம் கையை பிடிச்சிருந்தாரு கடைசி வரைக்கும். இவன் காப்பாற்றினோம் மாட்டவே கூடாதுன்ட்டு அந்த மாரி இருந்தது. அவர் எத்தனை அவர் சிகரெட் பிடிக்கிதான் செம்மையாக இருந்ததுண்ணா. அவர் ஒரு செகண்டும் போலீஸ்லேயே செம்மையாக செஞ்சுருந்தாங்க அவரை. மமிதா பேசி தான் இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம், ஆனால் காட்டல அவங்கள அதிகமாக. காட்டுறதுக்கும் வேலை தான் வச்சுருந்தாங்க. அவங்க அப்பா செத்துட்டாரு, தப்பிச்சிருக்கலாம். பேங்க்ல கடன் வாங்காமல் இருக்கணும் ப்ரோ, கடன் வாங்கினா சீக்கிரமாக கொடுத்துணும். அந்த மாரி அது படம் ஒரு செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் தான் ப்ரோ இருந்தது. தனுஷ் வந்து கொள்ளடிக்கும் போதெல்லாம் பயந்துனே இந்த தப்பிச்சுன்னு அவர் கொள்ளடிக்கும் போதெல்லாம் போலீஸ் வந்துனே கரெக்டாக ஒரு வாட்டியே பேசியிருந்தேன், போலீஸ் பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு. கடைசியாக இங்கே காப்பாற்றிட்டாங்க. கடைசியாக ஒரு பாட்டு தான் ப்ரோ அந்த ஃபைட் சீட்லேயே செம்மையாக இருந்தது. பேங்க்ல கொள்ளடிக்கும் போதெல்லாம் நடிப்பு அசுரன்
நல்லா மெசேஜ் சொல்ல வராங்க? லோன் வாங்கி ஏமாத்துறாங்க, அதை பற்றி ஒரு மெசேஜ் வரும். 2 படத்தோட வந்து 2 படத்தோட இந்த படம் பெட் எல்லாருமே அவங்க கொடுத்த ரோல் எல்லாம் பக்கா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் தான் ஒரு பிளாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிளாக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் பண்ணலாம் விறுவிறுப்பாக போகுது. ஓகே, மூவிக்கு 5க்கு நீங்கள் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 4 தருவோம். 3.8. 4.5 தான். நான் 4 தருவேன். நான் 4.5 பிகாஸ் ஆஃப் அந்த 5 வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரண்ட்டில் அந்த 20 மினிட்ஸ் அதை கொஞ்சம் எங்கேஜாக பண்ணிருக்கலாமா தோணுச்சு. வேற ஒன்று 5க்கு 3.5 கொடுங்க. எனக்கு 5க்கு 4.5. 4.5 தான் ப்ரோ.